சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோயா ஜங்க்ஸு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கிற சோயா ஜங்க்ஸு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பெருசு பெருசாக இருக்கறனால நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஒரு கொதி வந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல். அப்புறம் பாருங்கள், இப்போது அதை நம்ம எல்லாம் புழிஞ்சி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா 3 தண்ணியில் மாற்றி மாற்றி இதை போட்டு நல்லா அலசிட்டு புழிஞ்சி எடுத்துருக்கேன். இதில் ஒரு கட்டு இருக்கும், அது போகிறதுக்காக தான் நம்ம அப்படி செய்கிறது. பாருங்கள், இது 3வது தண்ணி. இதுலேயே நல்லா பிழிஞ்சி நல்லா அலசிட்டு புழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதை புழிஞ்சி எடுத்துட்டு இது மசாலா பொடி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இது 3 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நல்லா உப்பு அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு, இந்த மசாலா செய்கிறதுக்காக தான் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். உப்பு அதில் சேர்ந்துருக்கும். இப்போ இந்த மசாலா அதில் சேர்கிறதுக்காக இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். மண்சட்டி அடுப்பில் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு மண்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போடலை, நான் சோம்பு தான் போட்டிருக்கேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்த மசாலா சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இதில் லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும்னு சொன்னால் சீக்கிரமாக வதங்கிடும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வதக்கி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டுட்டு அது வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்து நல்லா சாஃப்டாக கிரேவி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இருந்தாலும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த மல்லித்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். நல்லா அது மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா இதுக்கு சோம்புத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி அந்த மாதிரி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணி பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா சோயா சங்க்ஸு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அதிலே தண்ணி இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றணுன்னு தேவையில்லை. அதை நல்லா மசாலாவில் பெரட்டி விட்டுட்டு நம்ம நல்லா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா
அதில் இருக்க தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சோயா ஜங்க்ஸு நல்லா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் 2 தண்டு போட்டுக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த மசாலா எல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அது மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கார்னிஷ்காக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். நீங்கள் மல்லி இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க. கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டால் சூப்பராக இருக்கும். இதுவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி மீதி இருந்ததை இதில் மேலே தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.